தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பெந்தகோஸ்து திருவிழா ஞாயிறு, மே 24. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஞாயிற்றுக்கிழமை. சேசுமரி சூசை நான் உமது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே, இறைவா, எழுந்தருளி வாரும். உமது விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். தூய ஆவியை எழுந்தருளி வாரும். உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியலும் அவற்றில் உமது அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். இறைவா, இந்த அதிகாலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அது தூய ஆவியானவருடைய கொடைகளால் கனிகளால் நிரப்பியருள வேண்டுகிறோம். ஒவ்வொரு நிலைகளிலும் எங்களை உமது தூய ஆவியானவருடைய அருளால் எங்களை வழிநடத்தி கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்து மீண்டுமாக இந்த புதிய விடியலில் புதிய உயிர்ப்பை தந்து தூய ஆவியானவருடைய அருளை என்று நாங்கள் பெற வேண்டும். அவருடைய பெருவிழாவிலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று இந்த புதிய விடியலை, புதிய நாளை, புதிய வாழ்க்கையை தந்த இறைவா, கோடான கோடி நன்றி கூறுகிறோம். இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்ய போகின்ற எல்லா செயல்களிலும் தூய ஆவியானவருடைய வரங்களை பெறுவதற்குரிய தகுதி பெறும் பிள்ளைகளாகவும் தூய ஆவியானவரினுடைய கொடைகளை நாங்கள் பெற்று எல்லா நிலையிலும் பக்குவமுள்ள பிள்ளைகளாக, இயேசுவே உமக்கு பிரமாணிக்கம் உள்ள பிள்ளைகளாக, திருச்சபைக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் பிரமாணிக்கம் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தந்தருள வேண்டியும் தொடர்ந்து நீர்தாமே எங்களோடு கூட இருந்து தூய ஆவியானவருடைய ஆற்றலால் எல்லா நிலையிலும் நாங்கள் வாழ்வோம் என்ற உறுதியான மனப்பான்மையை எங்களுக்கு தந்தருளும். அச்சங்களை தவிர்க்க முடியும். தடைகளை உணர்ந்து நற்செய்தி அறிவிக்க முடியும். தீமைகளை எதிர்த்து போராட முடியும். சரியானதை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் செய்ய முடியும். கடவுளே, உமது குரலை மனசாட்சியின் வழியாக கேட்டு அதற்கேற்ப வாழ முடியும். கடவுளை அப்பா என அழைக்க எங்களால் முடியும். இவற்றையெல்லாம் நாங்கள் உணர்ந்து திருத்தூதர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின் எவ்வாறு இந்த நிலைப்பாடுகளை எல்லாம் உணர்ந்து செயல்பட்டு வாழ்ந்தார்களோ, நாங்களும் இவற்றையெல்லாம் உணர்ந்து மனமுருகி உம்மை நோக்கி மன்றாடி புதிய மாற்றங்களை பெற்று அவற்றின் வழியாக நாங்கள் பல மடங்காக இந்த உலகத்தில் மெளிர்ந்து செய்யும் வலிமை உள்ளவர்களாக நாங்கள் செயல்பட முதல் வேண்டி ஜெபிக்கின்றோம். இன்று ஆலயத்திற்கு தேடி வருகின்ற, நாடி வருகின்ற, ஜெபம் செய்கின்ற, ஜெபிக்கின்ற, எல்லா வழிபாடுகளிலும் திருப்பலியிலும் பங்கு கொள்கின்ற ஒவ்வொருவரின் கருத்துக்களையும் பூர்த்தி செய்து வழிநடத்திட அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரென்மேல் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.